இன்றைக்கெல்லாம் பழங்கள் சாப்பிட்டாவே நம்ம நெஞ்சு கறிக்க ஆரம்பிச்சிருது. ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா ரொம்ப கெமிக்கல் இம்பாக்ட் நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி ஹைப்ரிட்ஸ் நிறைய யூஸ் பண்ணுறதுனால நமக்கு உண்மையான பழங்களுடைய சிறப்புகள் கிடைக்காது. மா, பலா, வாழை அப்படிங்கிற முக்கணிகளை முன்னிறுத்தின ஒரு உலகம் வந்து நம்முடைய இந்த சவுத் சைடு, பர்டிகுலராக தமிழ்நாடு அண்ட் கேரளா, ஆந்திரா, ஈவன் கர்நாடகா கூட இந்த 3 கனிகளை முன்னிறுத்தின ஒரு நாடு. இதில் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கனிகள்லேயே மிகச்சிறந்த கனிகள் அப்படிங்கிறதுனால தான் இந்த முக்கணிகள் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். இதில் இருக்கக்கூடிய வாழைப்பழத்தினுடைய சிறப்பு என்ன, வாழைப்பழத்தில் சிறந்த வாழைப்பழம் என்ன, இப்போ கெமிக்கல் இல்லாமல் வாழைப்பழம் நம்ம எப்படி வாங்குறது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் போய் ஏதோ ஒன்று வாழைப்பழம் வாங்குறோம், டெய்லி வாழைப்பழம் வாங்கி சாப்பிட்றோம்னு சொல்லிட்டு இந்த மோரிஸ், ரப்பர் ஸ்டார் எல்லாம் புதுசாக வந்து ஜெனட்டிக்கல் மாடிஃபிகேஷனோட அதெல்லாம் நிறையா வருது. அதை நீங்கள் சாப்பிட்றத முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஜெனட்டிக்கல் மாடிஃபிகேஷன் இருக்கிற ப்ராடக்ட்டை நீங்கள் கொட்டையில்லாமல் சாப்பிட்றது, இதெல்லாம் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு போக இப்போ நீங்கள் நிறைய குழந்தைங்க பார்க்குறீங்க, ரொம்ப ஒரு ஹார்மோன் இம்பேலன்ஸான குழந்தைங்க, கொழுன்னு ஒரு மாதிரி ஹார்மோன் இம்பேலன்ஸோட பார்த்தா கொழுன்னு இருக்கிறது வேறு, ஆரோக்கியமாக இருக்கிறது வேறு. பட் இந்த குழந்தைகள் பார்த்தாவே வேறு வகையாக நமக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி குழந்தைகளை நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு இதெல்லாம் நம்ம ட்ரெடிஷனை காப்பாற்றணும், நம்ம ஹெரிடிட்டியை நம்ம காப்பாற்றணும் அப்படின்னா நல்ல உணவுகளை எடுத்துக்கோங்க. அப்போ இந்த பழங்களில் மிகச்சிறந்த பழங்கள் எது? ரொம்ப முக்கியமான விஷயம், இப்போ நிறைய பழங்கள் இருக்குது. ரஸ்தாளி, பூவன் பழம், மொந்த வாழைப்பழம், அப்புறம் கற்பூரவள்ளி, அப்புறம் நம்ம கேரளாவிலாம் பார்த்தீங்கன்னா நேந்திரம் பழம், அப்புறம் குந்தன் வாழைப்பழம்னு ஒன்று இருக்குது, மட்டி, அதே மாதிரி கேரளா தேன்வாழைன்னு ஒன்று, நிறைய பழங்கள் இருக்குது. இதில் மிக மிக முக்கியமான டாப் 1 அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி ஓரளவுக்கு நேச்சுரலாக வருது அப்படின்னு சொன்னால், இந்த சிறுமலை பழம் அப்படின்னு சொல்லக்கூடிய விருப்பாச்சி பழம் சொல்லுவாங்க, மலை வாழைப்பழம் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அவ்வளோ டேஸ்டான விஷயம், அவ்வளோ நல்லது, கான்ஸ்டிபேஷன் வராது, உடம்புக்கு வேணுங்கிற நிறைய சத்துக்களை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். நம்பர் 1 அப்படிங்கிறத அதை நம்ம சொல்ல முடியும். ரெண்டாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா கேரளாவில் இருக்கக்கூடிய நேந்திரம் பழம் நம்ம அடுத்ததாக சொல்லலாம். ரொம்ப ரொம்ப அருமையான பழம். நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா பாடி நல்லா புஷ்டியாக வரும். இன்னொரு விஷயம், இந்த மலச்சிக்கல் போன்ற விஷயம், பழங்களுக்கே உரிய செயல்கள். இதில் 2 விஷயம் இருக்குது. ஒன்று நல்லா க்ளீன் எல்லோவாக இருக்கும், அந்த பழம் வாங்காதீங்க, அது ஹைப்ரிட், அது டேஸ்ட் இருக்காது, ஒன்று இருக்காது, சிப்ஸ் எல்லாம் போட யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் கேரளாவில் இந்த நாடன் பழம் தான் இருக்கும், நாட்டு பழம் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம். அந்த பழம் பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துல கருப்பு டாட்டா இருக்கும், அவ்வளோ டேஸ்டான பழம். அந்த கருப்பு வரதில் மேக்ஸிமம் கெமிக்கல் போடாமல் தயாரிக்கிற பழங்களை நீங்கள் வாங்கலாம். அது மோஸ்ட்லி அப்படி தான் இருக்கும். ஏன்னா அது ரொம்ப குறைஞ்சிருச்சு. இப்போ இந்த ஹைப்ரிட் பழம் தான் ரொம்ப ஜாஸ்தி. நீங்கள் எங்கே போனால் பழம் இருக்கும், அதை வாங்காதீங்க. ஸோ இந்த பழம் ரொம்ப அருமையான விஷயம். 3வது வாழைப்பழம் அப்படிங்கிறது செவ்வாழை. ரொம்ப அருமையான ஒரு விஷயம். செவ்வாழைப்பழம் நிறைய தாமிர சத்துக்கள், அது நிறையா சத்துக்கள் நிறைந்த ஒரு பழம். அவ்வளோ நல்லது, பிரெயின் ஃபங்க்ஷன் நல்லா இருக்கும், ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ பழங்கள் சாப்பிடும்போது பர்டிகுலர் வாழைப்பழத்துக்கு மட்டும் நான் சொல்லிக்கிறேன், இந்த 3 வாழைப்பழம் எப்பவுமே டாப். அப்புறம் நம்ம டேஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ரஸ்தாளி நல்லா இருக்கும், பூவன் நல்லா இருக்கும், இந்த கேரளா ரஸ்தாளி, அந்த கதலின்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் நல்லா இருக்கும். பட் மேக்ஸிமம் ப்ரிஃபரபிளாக இந்த 3 பழங்களை நீங்கள் ரெகுலராக சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு நன்மை பயக்கும், நல்லது ஏற்படுத்தும், உடலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. கண்டிப்பாக டெய்லி ஒரு பழமாவது வாழைப்பழம் சாப்பிடும் நல்லது. இப்போ நீங்கள் நிறைய பேர் சொல்கிறீங்க, நான் வாழைப்பழம் சாப்பிட்டா நெஞ்சு கறிக்குது, ஒரு மாதிரி இருக்குதுன்னு. அது வாழைப்பழத்துடைய பலனே அல்ல. இப்போ நம்ம வந்து டாப் இருக்குது, மஞ்சத்தூள் போடுங்க அப்படின்னா நிறைய பேர் மஞ்சத்தூள் போட்டு பார்த்துட்டு பெப்பர்லாம் போட்டு பார்த்துட்டு எனக்கு ஒன்றும் எஃபெக்ட் இல்லை. நீங்கள் ஒரிஜினல் பேப்பர் யூஸ் பண்ணணும், பப்பாளி விதை போட்ட பேப்பர் யூஸ் பண்ணி யூஸே கிடையாது. ஸோ ஒரிஜினல் எங்கே இருக்குன்னு தொலாவுங்க, கண்டிப்பாக கிடைக்கும். ஆர்கானிக்காக தொலாவுங்க, கண்டிப்பாக கிடைக்கும். ஆர்கானிக்லையும் நம்மளுடைய ஆர்கானிக்கில் 2 விஷயம் இருக்குது. ஒன்று நம்ம நேச்சுரல், அதாவது நம்மளுடைய நாட்டுடைய அந்த தொன்மையான ஒரு விதைகளை எடுத்து செய்யக்கூடிய ஒரு விஷயம். இன்னொன்று ஹைப்ரிட்ல இருக்கும். ஹைப்ரிட்ல நேச்சுரல் அப்படிங்கிறது ஆர்கானிக்கான உரங்களை போட்டு வரைக்கிறது. இன்னொன்று ஆர்டிஃபிஷியலாக நம்ம ஃபெர்டிலைசர் போன்ற விஷயங்களை போட்டு பண்ணுறது. ஸோ இதெல்லாம் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஆர்கானிக்னாவே எல்லாமே வந்து நம்மளுடைய தொன்மையான விஷயங்கள் அப்படின்னு புரிஞ்சிக்கூடாது. அது வேற, நம்மளுடைய நாட்டு காய்கறிங்கிறது வேற. ஆர்கானிக்ல ஹைப்ரிட் இருக்குது, நான் ஆர்கானிக்கும் நீங்கள் வந்து ஹைப்ரிட் இருக்குது. ஸோ இது புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் பழங்கள் தேர்வு செய்யறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ பழங்களில் பெஸ்ட் பழம் மலைவாழைப்பழம், விருப்பாச்சி. 2வது கேரளாவில் இருக்கக்கூடிய அந்த நேந்திரம் பழம், கருப்பாக மேலே இருக்கிறது. 3வது செவ்வாழை. அருமையான 3 பழங்கள் கண்டிப்பாக நீங்கள். அப்புறம் என்ன மக்களே, ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நல்ல பழத்தை ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிடுங்க. வெறும் கொரியர் சார்ஜ் 29 ரூபா மட்டும்தான். அதுவும் விதவிதமான பழங்கள், செவ்வாழைப்பழம், கதளி, வயல் வாழை, நேந்திரம்பழம், எல்லா பழமும் உங்கள் வீட்டுக்கே டெலிவரி பண்ணுறேங்க. ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், ஆர்டரை கன்ஃபார்ம் பண்ணுங்கள்.